கிட்னி ஸ்டோனுக்கு நமக்கு லேசர் பண்றாங்க, அது நல்ல விஷயம். ஆக்சுவலி சில பேருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு பண்றாங்க, அவங்களுக்கு மெடிசன்லயும் கரைக்க முடியும், அந்த லேசர் பண்ணாலும் கரைக்க முடியும். சில பேருக்கு லேசர் பண்ணப்போ திரும்ப திரும்ப வருதுங்கிறப்போ அவங்க கண்டிப்பா மெடிசன்ஸ் எடுக்கணும். எதுக்குன்னா அந்த ரெக்கரன்சி குறைக்கிறதுக்காக. அதே மாதிரி கேல் ஸ்டோனுக்கும் வந்து சர்ஜரி சொல்றாங்க. பட் இதுல வந்து அந்த ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே பேட் எஃபெக்ட், அந்த கேல் பிளாடரை அவங்க ரிமூவ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு டைஜஷன்ல கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும். நம்ம டைமுக்கு சாப்பிடல, இல்ல டைம் மாறி மாறி சாப்பிடுறோம், சாப்பாடு ஃபுல்லா ஸ்கிப் பண்றவங்களுக்கு வரும். அன்ஹெல்தி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு நிறைய கேஸ் ஃபார்ம் ஆயிரும். நமக்கு அந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ஃபுட் பார்ட்டிகல் ஒழுங்கா அப்சர்வ் ஆகாது, அப்போ ஓவர்லோட் ஆகிட்டு அதனாலேயே நமக்கு வரும். பட் கேல் ஸ்டோன் ப்ராப்ளம்னால தான் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. பட் எனக்கு கேல் ஸ்டோன் இருக்கு, அது இல்லாம எனக்கு அது கேல் ஸ்டோனால தான் வருது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஏதாவது ஒரு ஸ்கேன்லயோ இல்ல பிளட் டெஸ்ட்லயோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? இருக்கு. ஜெனரலா இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்காம கான்ஸ்டிபேஷனை கண்டுக்காம விடுறதை விட நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு மோஷனை ஒழுங்கா கிளியர் பண்ணாலே கேல் ஸ்டோன் வராம தடுக்க முடியும். அப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, பித்தப்பையை எடுத்துட்டேன், பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? அது பித்தப்பை ஆர்கன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது? ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எல்லாருக்குமே இருக்க ஒரு காமன் டவுட்டை பத்தி தான் கேட்க போறோம். கிட்னி ஸ்டோன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். பாடி ஹீட் ஆயிடுச்சு, வயிறு வலிக்குது, கிட்னி ஸ்டோன் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம கேல் ஸ்டோன் ஒன்று இருக்குங்களா? கேல் ஸ்டோன்னா என்ன? கேல் ஸ்டோனுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கிட்னி ஸ்டோன்ங்கிறது சிறுநீரக பையில வருது, அது நமக்கு யூரின் வழிக்கா மட்டும் தான் போக முடியும். கேல் ஸ்டோன்ங்கிறது பித்த பையில வருது, லிவருக்கு கீழே ஒரு குட்டி ஆர்கன் இருக்கும், கேல் பிளாடர். அதுதான் வந்து பைல் செக்ரேட் பண்ணுது, நமக்கு பித்த நீர் கொடுக்கும். அந்த பித்த நீர் இருந்தாதான் நமக்கு டைஜஷன் ஒழுங்கா நடக்கும். இப்போ நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்க ஃபேட்டு கார்ப்ஸ்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு பைல் செக்ரேஷன் ரொம்ப முக்கியம், பித்த நீர் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து புளிச்ச வாந்தி வருது, பித்தம் அதிகமா சொல்றாங்கல்ல, சோ பித்த நீர் அதிகமா வந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி கேல் ஸ்டோன் வந்து பித்த நீரோட குவாலிட்டி ஒழுங்கா இல்லாதனால அங்க ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. இப்போ கிட்னி ஸ்டோன் எப்படி ஃபார்ம் ஆகுது? நமக்கு வந்து யூரின்ல அதிகமா கால்சியம் அதெல்லாம் இருக்கும்போது அங்க ஃபில்டர் ஆக முடியாம அங்க இருந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி பித்தப்பைக்கு வந்து ஃபேட் ரொம்ப அதிகமா நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம சாப்பாட்டுல அதிக அளவுக்கு ஃபேட் இருக்கு, நம்மளுடைய ஃபுட்ல அதிகமா ஃபேட் இருக்கு, நம்ம டைஜஷன் ஒழுங்கா இல்ல, அதிகமா கேஸ் இருக்குன்றப்போ நமக்கு டைஜஷன் ஒழுங்கா இருக்காது. அப்படி இருக்கும்போது லிவருக்கு ஓவர்லோட் ஆகிறதுனால அங்க ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கு. இது வந்து நாட் அன்லைக் கிட்னி ஸ்டோன், இது ஷார்ப்பா இருக்காது. மெடிசின்ஸ் எடுத்த அப்புறமா இந்த கேல் ஸ்டோன்ஸ் நமக்கு மெல்ட் ஆகி பைல் டக்ட் வழிக்கா வெளியே வந்து நம்மளுடைய குடல் வழிக்கா வந்து மோஷன் வழிக்கா வெளியே போயிடும். ஸோ கேல் ஸ்டோன் வெளியே போகிறது மோஷன்ல மட்டும் தான் போகும், நம்ம அதை பார்க்க முடியாது. அது வெளியே போயிருக்கா இல்லை நமக்கு தெரியாது, அது ஒன்லி ஸ்கேன் ரிப்போர்ட்ல தான் பார்க்க முடியும் கேல் ஸ்டோன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஃபேட்டி லிவரும் கேல் ஸ்டோன் சம்மந்தப்பட்டது. ஃபேட்டி லிவர் வந்து லிவருக்கு மேல இருக்க ஒரு படலம், கேல் ஸ்டோன்ங்கிறது அந்த பித்தப்பைக்குள்ள இருக்கிற ஒரு கல். ஓகே மேம், இப்போ பித்தப்பைன்றது ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனா நான் கேட்குறேன். இன்னும் நிறைய பேர் எனக்கு அப்பப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, பித்தப்பையை எடுத்துட்டேன், பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? அது பித்தப்பை ஆர்கன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. நம்ம டைஜஷனுக்கு பேசிக்கா தேவைப்படுறதே வந்து பைல் தான். நம்மளோட இந்தியன் ஃபுட்ல நிறைய ஃபேட் தான் அதிகமா இருக்கு, கார்ப்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு வந்து பித்த நீர் ரொம்ப முக்கியம், அதுக்கு கேல் பிளாடர் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அவங்க கேல் பிளாடர் ரிமூவ் பண்றாங்க. ஓகே, கேல் பிளாடர் ரிமூவ் பண்றதுனால லைஃப் டைம் தொந்தரவு வராது, கேல் ஸ்டோன் இருக்கிறதுனால தொந்தரவு வராது. நமக்கு வந்து கேல் ஸ்டோன் இருந்து அந்த கேல் ஸ்டோன் போயிட்டு அந்த டக்டை பிளாக் பண்ணும்போது எவ்ரிடே நமக்கு பித்த நீர் செக்ரெட் ஆகிட்டே இருக்கும், செக்ரெட் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், மோஷன் வழிக்கா வெளியே போயிடும். அந்த விஷயம் பிளாக் ஆகுது, பித்த நீர் வெளியே போக முடியலங்கிறப்போ அந்த குட்டி கிளாண்ட் வீங்குது. ஸோ அதனால நமக்கு ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம், இல்லை மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப முடியல, ரொம்ப சிவியரா இருக்குன்றப்போ அவங்க சர்ஜரி பண்ணிக்கலாம். சர்ஜரி பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தோம்னா, சர்ஜரி பண்றதுனால அவங்க லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட டைஜஷன் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட முடியாது, ஃபேட்டியான பொருள் ரொம்ப எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கணும்னா ஒரு ஆன்டாசிட் டேப்லெட் போட்டுக்கணும், அந்த மாதிரி சில ட்ரபிள்ஸ் மட்டும் இருக்கும். அதர்வைஸ் சர்ஜரி வந்து நாட் நெசசரி, பட் சில பேருக்கு அது கம்பல்சரி. இப்போ எந்த மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால இந்த பித்தப்பை கற்கள் வருது? அகாடமிக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க 5F இருக்கு சொல்றாங்க. ஸோ ஃபேரா இருக்கவங்க, ஃபேட்டா இருக்கவங்க, அண்ட் ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்கவங்களுக்கு, ஃபர்டைலா இருக்கவங்க, ஃபீமேல்ஸ்க்கு காமனா வருது சொல்றாங்க. ஸோ இதை வச்சு என்ன பார்க்கறோம்னா, ரொம்ப ஃபேர் குரூப்ஸ், நம்ம அதுக்கு வெள்ளையா இருக்கவங்களாம் வரணும் அவசியம், கருப்பா இருக்கவங்களுக்கும் பித்தப்பை கல் வரும். பட் சில பேருக்கு அந்த ஃபேர் குரூப் இருக்கவங்களுக்கு வருது சொல்றாங்க. அப்புறம் ஃபீமேல்ஸ் ரொம்ப காமனா இருக்கு, பட் ஆண்களுக்கும் பித்தப்பை கல் இருக்கு. ஃபாட்டுங்கிறப்போ நிறைய கேஸ் இருக்குன்றப்போ நமக்கு நம்ம டைமுக்கு சாப்பிடல, இல்லை டைம் மாறி மாறி சாப்பிட்றோம், சாப்பாடு ஃபுல்லா ஸ்கிப் பண்றவங்களுக்கு வரும். அன்ஹெல்தி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு நிறைய கேஸ் ஃபார்ம் ஆயிரும். நமக்கு அந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ஃபுட் பார்ட்டிகல் ஒழுங்கா அப்சர்வ் ஆகாது, அப்போ ஓவர்லோட் ஆகிட்டு அதனாலேயே நமக்கு வரும். ஸோ அது 40 குரூப்ல வருது. அண்ட் ஃபீமேல்ஸுக்கு காமனா இருக்கிறது ஒரு விஷயம், மென்னை விட ஃபீமேல் காமனா இருக்கு. ஃபர்டைலா இருக்கவங்களுக்கு, இப்போ ரீசெண்டா பேபி டெலிவரி பண்ணவங்களுக்குலாம் வந்து காமனா நம்ம கிளினிக்லேயே ஒரு 2-3 கேஸ் அந்த மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா இமீடியட்டா ஒரு பெயின் வந்திருக்கு, போய் என்னன்னு பார்க்கும்போது கேல் ஸ்டோன் இருக்கு, இமீடியட் சர்ஜரி சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல்லா ஹீல் பண்ண முடியும்.
அதனாலதான் வந்து குழந்தை பெத்த உடனே கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ண சொல்றது. அவங்களுக்கு ஈஸியா டைஜஷன்லாம் டவுனா இருக்கும், ஸோ அவங்களுக்கு ஈஸியா கேல் ஸ்டோன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மெயின் குரூப்ஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கிட்னி ஸ்டோன் எடுக்கிறதுக்கு சம் சர்ஜரியோ சம் லேசர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியா லேசர் மூலியமா அதை உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈஸியா எடுத்துலாம்னு சொல்றாங்க. இல்ல நேச்சுரலானா வாழைத்தண்டு ஜூஸ் குடிங்க கிட்னி ஸ்டோன் வந்துடும் சொல்றாங்க. பட் பித்தப்பை கல்லுன்றது அது எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? ஆக்சுவலா அது எந்த மாதிரி சைஸஸ்? இப்போ வந்து கிட்னி ஸ்டோனுக்கு நமக்கு லேசர் பண்றாங்க, அது நல்ல விஷயம். ஆக்சுவலி சில பேருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு பண்றாங்க, அவங்களுக்கு மெடிசன்லயும் கரைக்க முடியும், அந்த லேசர் பண்ணாலும் கரைக்க முடியும். சில பேருக்கு லேசர் பண்ணப்போ திரும்ப திரும்ப வருதுங்கிறப்போ அவங்க கண்டிப்பா மெடிசன்ஸ் எடுக்கணும். எதுக்குன்னா அந்த ரெக்கரன்சி குறைக்கிறதுக்காக. அதே மாதிரி கேல் ஸ்டோனுக்கும் வந்து சர்ஜரி சொல்றாங்க, பட் இதுல வந்து அந்த ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே பேட் எஃபெக்ட், அந்த கேல் பிளாடரை அவங்க ரிமூவ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு டைஜஷன்ல கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும். நம்ம சர்ஜரி பண்ணாமலும் இருக்க முடியும், பட் சில பேருக்கு ரொம்ப கல்லடைப்பு இருக்கும்போது பித்தநீர் வெளியே போகாம இருந்து அது அவங்களோட பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கிறதுனால பிலிருபின் அதிகமாக ஜாண்டிஸ் வரும், அதனால சில பிரச்சனை வரும். இல்ல பக்கத்துல இருக்க பான்கிரியாஸ் அதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகும், அதனால சில பிரச்சனை வரும். அவங்களாம் சர்ஜரி பண்ணிக்கலாம். பித்தப்பைக்கல் ரொம்ப பெருசா இருக்கு, மோர் தென் 20 mm இருக்குன்றப்போ அவங்களுக்கு வந்து கியூர் ரேட் ரொம்ப கம்மி. பெயின்லாம் எதுவுமே இல்லைங்கிறப்போ அவங்க மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு, 20 mm இருக்கு, பாதியிலே போய் பிளாக் ஆயிருக்குன்றப்போ அவங்க கண்டிப்பா சர்ஜரி போறது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். பட் ஆனா சர்ஜரி பண்ணா கியூர் பண்ண முடியாது, அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியும். அவங்க அந்த கேல் பிளாடரை ரிமூவ் பண்றாங்க, அந்த குட்டி பார்ட் ஆஃப் ஆர்கனை ரிமூவ் பண்றாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரிமூவ் பண்றாங்க. பட் நம்ம அதனால சைடு எஃபெக்ட்ஸும் வருது இல்ல, அதனால அந்த சர்ஜரியால சைடு எஃபெக்ட்ஸ் வரல. சர்ஜரியால நம்மளோட லைஃப்ல டைஜஷன் தான் ட்ரபிள்ல இருக்கும். மத்தபடி இது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை வந்து எந்த பேஷண்ட் சொன்னது கிடையாது. 20 mm கூட கரைக்க முடியும். அவங்க பாடியில பெயின் வந்து தாங்கக்கூடிய தன்மை இருந்தா கரைச்சிடலாம் ஃபுல்லா. பித்தப்பை கல் இருக்கு, அது வந்து அடிப்பு இருக்குன்றப்போ அவங்க வந்து சர்ஜரிக்கு பதில் மெடிசன்ல சரி பண்ண முடியும். சில ஃபுட் எடுத்துக்கலாம், அவங்க நல்ல ப்ராப்பர் டயட்ல இருக்கலாம், நல்ல ஃபேட்டு கார்ப்ஸை ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு அதிகமா புரோட்டீன் அண்ட் ஃபைபர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்டமினல் ஸ்ட்ரெச்சஸ் யோகா பண்ணலாம், நிறைய தண்ணி நிறைய குடிக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஆரஞ்சு அண்ட் லெமன், அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் சில பேஷண்ட் சொல்லுவேன், நீங்க வந்து மார்னிங் பிளைனான ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஈவினிங் பிளைனான ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க, அந்த சக்கையெல்லாம் வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சொல்லுவேன். அப்படி எடுக்கும்போது அது ஒரு நமக்கு என்சைமா பாடியில ஒர்க் ஆகும். ஸோ அது டைஜஷனை ஹேண்டில் பண்றதுனால கேல் பிளாடர் வில் ஹீல் இட் செல்ஃப் வித் மெடிகேஷன்ஸ். இல்லை நம்ம வந்து மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டு நம்ம டயட்டும் ஒழுங்கா இல்லைனா ஓவர்லோட் ஆகும். இப்போ ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். சில பேர் நம்ம மெடிசன்ஸ் எடுத்து 1 monthல கியூர் ஆனவங்க இருக்காங்க, 6 மாசம் கழிச்சு கியூர் ஆனவங்க இருக்காங்க, 1 வருஷம் கழிச்சு கியூர் ஆனவங்க இருக்காங்க. ரொம்ப கரெக்டா நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ண பேஷண்ட்லாம் 1.5 monthல கியூர் ஆயிருக்காங்க. ஹோமியோபதியில எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு? இன்டர்னல் மெடிசன்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். என்ன பண்ணுவோம்னா அவங்க லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி கொடுப்போம், அண்ட் அவங்க டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி கொடுப்போம். லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுனால நமக்கு பைலோட குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, டைஜஷன் இம்ப்ரூவ் பண்றதுனால அசிடிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. மோஸ்ட் காமனா கேஸ் ஸ்டோன் இருக்கவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சரும் வந்துடும். ஏன்னா அங்க கல் அடைப்பு இருக்கிறதுனால இங்க வந்து ஒழுங்கா பைல் இல்லாதனால ஆசிடிட்டி வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகுது, அதனால சில பேருக்கு பிரச்சனை இருக்கு. அண்ட் நிறைய பேஷண்ட் வந்து நான் சில பேர்லாம் 2 வருஷம் 3 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து டயட்டே ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி பெயின் வரப்போ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரிப்ஸ் மாதிரி போட்டுப்பாங்க, அவங்களுக்கு அந்த டைம் ரிலீவிங்கா இருக்கு. அப்புறம் ஹோமியோபதி மெடிசன் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. டயட் ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனா இருக்கு, சர்ஜரி அவங்க போஸ்ட்பான் பண்றாங்க. அண்ட் சில பேருக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணவங்களுக்கு 2 monthல கம்ப்ளீட் கியூர் ஆயிருக்கு. ஈவன் 6 mm ஸ்டோன் இல்ல 12 mm ஸ்டோன் 50 mm ஸ்டோன் கூட உங்களுக்கு 50 mm மீன்ஸ் மாஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஒரு ஸ்டோன் 50 mm கண்டிப்பா இருக்க முடியாது, குட்டி குட்டி குட்டியா மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிருக்கு, ஸ்லட்ஜ் மாதிரி போகிருக்கு. கேஸ் ஸ்டோனுக்கு காமனா கான்ஸ்டிபேஷன் வரும். சோ முதல்ல அவங்க டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த கான்ஸ்டிபேஷனை கிளியர் பண்ணனும், கேஸை கிளியர் பண்ணனும். ரிமூவ் பண்ணவங்களுக்கா ஸ்டோன் வந்தவங்களுக்கா? ஸ்டோன் இருக்கவங்களுக்கே இருக்கும். சோ நமக்கு ஜெனரலா இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்காம கான்ஸ்டிபேஷனை கண்டுக்காம விடுறதை விட நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு மோஷனை ஒழுங்கா கிளியர் பண்ணாலே கேல் ஸ்டோன் வராம தடுக்க முடியும். கான்ஸ்டிபேஷன்னா பாடி ஹீட் இல்ல வேற ஏதாவது ஃபுட் அந்த மாதிரி சம்திங் நிறைய ரீசன்னால கான்ஸ்டிபேஷன் வருது. பட் கேல் ஸ்டோன் ப்ராப்ளம்னால தான் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருது நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. பட் எனக்கு கேல் ஸ்டோன் இருக்கு, எனக்கு நார்மலா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது இல்லாம எனக்கு அது கேல் ஸ்டோனால தான் வருது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஏதாவது ஒரு ஸ்கேன்லயோ இல்ல பிளட் டெஸ்ட்லயோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? இருக்கு. இப்போ நமக்கு வர பெயின் வந்து கேல் ஸ்டோன் பெயின் தான் ஐடென்டிஃபை பண்ணனும்னா ரைட் சைடுல அப்பர் பார்ட்ல வந்து நமக்கு பெயின் வரும், சிவியர் பெயின் இருக்கும். இல்ல சில பேருக்கு ஒரு மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும், அரௌண்ட் அப்பர் பார்ட் ஆஃப் தி அப்டமன்ல நமக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போதே டெஃபினட்டா ஒன்னு டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கும், இல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஒன்னு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல கேல் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கலாம். அது அப்படி இருக்கும்போது அவங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ரேண்டம் ஸ்கேன் பண்ண அவசியம் இல்லை. சில பேருக்கு ரேண்டமா அந்த இயர்லி ஒன்ஸ் மாச செக்அப்ல வந்து கண்டுபிடிப்பாங்க, சில பேர் கண்டுபிடிச்சிட்டு வந்து மருந்து எடுப்பாங்க, அவங்க சிம்டமே இருக்காது. கேல் ஸ்டோன் மேபி ஏசிம்டமேட்டிக், சில பேருக்கு சிம்டமே இல்லாம இருக்க முடியும், வலியே இருக்காது. இப்போ பர்சனலா சொல்லணும்னா எனக்கு வந்து சின்ன வயசுல கேல் ஸ்டோன் வந்து சும்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஜெண்டர் செக்அப் போகும்போது ஒரு 12th படிக்கும் போது சொல்லிருக்காங்க ஒரு 5 mm ஸ்டோன் இருக்கு சொல்லிட்டு. ஆனா எனக்கு சிம்டம் இப்போ வரைக்குமே கிடையாது. இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது ஒரு டைம் 19 mm இருந்துச்சு, அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். நம்ம வந்து நல்லா தானே இருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், நம்ம ஜங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறதுல ஜங்க்ஸ் இருக்கணும் காமனா வருது. அப்படி பாக்குறப்ப எனக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, ஃபேமிலியில நிறைய பேருக்கு கேல் ஸ்டோன் இருக்கு. ஸோ ஃபேமிலியிலாவும் இது வருது இந்த டெண்டன்சி. அண்ட் இப்போ சடனா வந்து செடன்டரி லைஃப் இருக்கு. சின்ன வயசுல ஆக்டிவா தான் இருந்தேன், பட் இதனால என்னோட ஃபுட் ஹேபிட் வந்து மோஸ்ட்லி நான் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துப்பேன், அதனால எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கலாம். இப்போ வந்து நான் மெடிசன்ஸ் எடுத்து எனக்கு குறைஞ்சிருக்கு 19ல இருந்து. இப்போ
10 வந்திருக்கு. அது வந்து ஒரு நான் விட்டு எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ல எனக்கு குறைஞ்சிருக்கு 19 வந்து 10க்கு. அப்படியே நம்ம கரெக்டா எடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிரும். எனக்கு பெயின் எதுவுமே கிடையாது, இன்ன வரைக்கும் பெயின் கிடையாது. பெயின் வந்தா கூட மைல்ட்ல தான் இருக்கும், ரொம்ப ரேர் அதெல்லாம். சில பேருக்கு பெயின் அதிகமா இருக்கணும்ல, அவங்க கம்பல்சரி மெடிசன் எடுக்கணும். பெயின் இல்லாதவங்க மெடிசன் எடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. அவங்க டயட்டை கரெக்ட் பண்ணாலே போதும், டயட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்ட் பண்ணாலே போதும். கேல்ஸ்டோன்ன்றது நேச்சுரலாவே எல்லாருக்குமே ஒரு மினிமம் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் தான். அது சிவியர் ஆகாம பாத்துக்கிறதுன்றது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட ஃபுட் ஹேபிட்டும்ன்றத பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்மளோட டயட்டை கரெக்ட் பண்ணாலே கேல்ஸ்டோனை கியூர் பண்ண முடியும். மருந்துன்னு ஒண்ணு அதுக்கு தேவை கிடையாது. ரொம்ப வலி இருக்கும்போது மருந்து தேவை, சீக்கிரமா குணமாகணும் இருக்கும்போது மருந்து தேவை. பட் முடிஞ்ச அளவுக்கு அது சிவியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அட்லீஸ்ட் அந்த பித்தப்பையே நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா ப்ரிகாஷனா நம்ம ஸ்டெப் எடுத்தா கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்துல இருந்து விடுபடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் டாக்டர் உங்க இன்ஃபர்மேஷனுக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு கேல்ஸ்டோனை பத்தின விழிப்புணர்வு வந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.